வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இந்த ஃப்ளாக் பேட்டர்னை காட்டுறதுக்கு தான். ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு மார்னிங் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் எனக்கு இந்த ஒரு பேட்டர்ன் வந்து விட்னஸ் ஆச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு லைவ்ல ரெக்கார்ட் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு லேர்னிங் பர்பஸ் தான், பட் ஸ்டில் வந்து அது பவர் பாருங்கள். இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி நான் ஷோராக அதை நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செக்மெண்ட் நான் உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ மார்னிங் வந்து போது ஒரு பாஸ் எடுக்குது, அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாக் போல் இருக்கு இல்லையா, இந்த போல் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு பாஸ் எடுத்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கேண்டில் தான் நமக்கு மேலே கீழே இருக்கு. ஸோ இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இந்த ட்ரெண்டிங்கில் வந்து நல்ல ஒர்க் ஆகும். ஆனால் ட்ரெண்டிங் மட்டும் பண்ணுன்றது கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெண்டிங்கில் ஃப்ளாக் யூஸ் பண்ணி அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஒரு மெத்தடு. ஆனால் எனக்கு எப்படி அப்படின்னா, நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. நான் அதாவது இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வச்சு நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன் இல்லையா? ஸோ அப்போ நான் பார்த்ததுல வந்து நான் என்ன விட்னஸ் பண்ணேன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணு அந்த மேல இருந்து கீழ பிரேக் அவுட் ஆயி அப்படியே கீழ ரிவர்ஸ் ஆயிருது. இல்லன்னா மேல பிரேக் அவுட் ஆயி அப்படியே மேல போகுது. இன்கேஸ் பக்கத்துல எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்ல அப்படின்னா. ஓகேவா? அதுக்காக தான் நான் இப்ப இத லைவா எடுத்திருக்கேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். கால் ஆப்ஷன் வந்து 49,800 49,900 கால் ஆப்ஷன் இப்ப நம்ம எடுக்கலாம். ஓகே. 49,900 சிஇ எடுக்கலாம். எப்போ எடுக்கலாம்னா, நமக்கு எப்போ அங்க பிரேக் அவுட் குடுக்குதோ, அப்போ நம்ம இங்க எடுத்துறலாம். ஓகேவா? ஸோ இந்த எய்தர் அப் ஆர் டவுன். இல்ல அப்படின்னா வந்து எனக்கு புட் ஆப்ஷன் எடுப்பேன். சிம்பிள். பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணக்கூடாது. ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் பேஷன்ஸ் இஸ் த ஒன்லி கீ டு கெட் சக்சீட். ஸோ எனக்கு வந்து இந்த டவுன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில்லே நான் என்ட்ரி எடுத்துருவேன். ஓகேவா? என்னோட எல்டர் இம்பல்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த நியூட்ரல் கேண்டில்ஸ்லாம் இதாகிடும். ப்ளஸ் வந்து என்னோட சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்லாம் மாஸ்டரிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அதில் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பின்னிங் டாப்பு, ஹேமர்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு குறிக்குதுன்னா ஒரு செல்லிங் சென்டிமெண்ட், ஒரு இன்டெசிஷன் இந்த மார்க்கெட்டு. இதெல்லாமே இன்டெசிஷன். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஓகே. ஸோ எனக்கு இந்த இடத்துலயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல போறப்பெல்லாம் பிரைஸ் வந்து கீழ தள்ளி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இங்கேயும் வந்திருக்கு பாருங்க. கீழ வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா, எனக்கு புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் கிடைக்கலாம். இதுதான் என் தியரி. இப்போ அதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வாங்க. ஒண்ணும் பயப்பட வேண்டியதே இல்ல. இது கீழ கட் ஆகி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஜஸ்ட் கோ ஃபார் அன் என்ட்ரி ஸ்ட்ரைட்டா அவ்வளவுதான். 49,400 PE. PE தான் கரெக்ட். அது இருக்கட்டும். ஸோ எனக்கு அந்த இடத்துலயும் அங்கேயே வந்து எனக்கு நல்ல ஒரு ரிவர்சல்ஸ் கொடுத்துருச்சு. கொடுக்கட்டும், ஒன்றும் தப்பில்லை. 40 என்ன PE எடுத்திருக்கோம் நம்ம? 49,400 PE எடுத்திருக்கோம். பார்ப்போம். 49,400 PE. நான் அதை என்னோட இதுலயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. வால்யூம் சர்ஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. வில் வெயிட். இப்போ இந்த இடத்துல இருந்து மேலேயும் பிரேக் அவுட் கொடுக்கலாம், கீழேயும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபிளாக் பேட்டர்ன் இஸ் மென்ட் ஃபார் எதுக்காக அப்படின்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் பாஸ் எடுத்து மேலே போறதுக்கு. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை மட்டும் ஒர்க் ஆகணுன்றது கிடையாது, ரிவர்சல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது இண்டெக்ஸ். ஸ்டாக்ஸ்லாம் தான் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டெக்ஸ்ன்றனால அப்படி அவசியம் கிடையாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ கீழே மட்டும் க்ளோஸ் ஆகட்டும். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு பையிங் இங்கே வந்திருக்கு, சின்ன ஒரு பையிங் நடந்திருக்கு, ப்ரெஷர் இருக்கு, பையிங் ப்ரெஷர். ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுத்துச்சுன்னா வி ஆர் குட் டு கோ ஃபார் அன் என்ட்ரி இன்புட் ஆப்ஷன். ஓகே.
ஓகே ஓகே ஓகே, வரட்டும் வரட்டும் வரட்டும். கீழே வந்துருச்சுன்னா நம்ம ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஆல்ட் பி கொடுத்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டி இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 150 குவான்டிட்டி இங்கே நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ நார்மலி இருக்கட்டும், எனிவே நமக்கு இது கிடைக்காது இல்லையா, மார்ஜின் இல்லை பையிங்க்கு, எனிவே நம்ம காசை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஜஸ்ட் ஐ நீட் ஜஸ்ட் அண்ட் 30 பாயிண்ட்ஸ். ஓகே, எனக்கு ஒரு பிரேக் அவுட் கீழே கிடைக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 10 10 12 10 11 10 11 30 இந்த மாதிரி டைம் ரேஞ்சில் வந்து எனக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி பையிங் 150 குவான்டிட்டி ஆஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 49,400 PE. ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வேணால் வைக்கலாம். எனக்கு ஐ நீட் அரௌண்ட் சம் 50 பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ இங்கே மறுபடியும் மேலே புஷ் கொடுக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, நம்ம அந்த ஆர்டர்ஸ் பை பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். ஸோ இது வந்து இந்த இடத்துல இருந்து மேபி ஒரு கீழே என்னமோ நடக்கட்டும், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கா அதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் இஸ் ஹேப்பனிங். ஓகே ஓகே, கீழே தான் இருக்கு. ஸோ இங்கே வாட்ச்சு டைம் அண்ட் செகண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். கிளாக்ல 10:11. ஸோ இன்னும் ஒரு 40 செகண்ட்ஸ் இது இப்படியே ஹோல்டு பண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் கோ ஃபார் என்ட்ரி ஹியர். ஓகேவா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவேன். ஓகே 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 ஓகே, இன்னும் ஒரு 15-20 செகண்ட் ப்ளீஸ். கமான் 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 கமான். அவ்வளோதான் அவ்வளோதான், ஹோல்டு பண்ணு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வரும் ஆக்சுவலாக நல்லா கீழே வரும், பட் எனக்கு 40-50 பாயிண்ட்ஸ் போதும். இன்னொரு 5 செகண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். லாஸ்ட் டைம் எனக்கு மேலே ஏறி அதோட கேமரா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் ஆட்ட எடுத்து அவ்வளோதான் அவ்வளோதான். இல்லை சரி, எனிவே வி வில் கோ ஃபார் ஸ்டாப் லாஸ் தான், பட் ஸ்டில் வந்து நான் சொல்கிறேன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு வந்து இது கடைசி ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. எனக்கு ஒரு ஹேமர் மாதிரி முடியுது பாருங்கள், இதுதான் இதோட ப்ராப்ளமே. ஓகே, நோ ப்ராப்ளம். சி இது கீழே வந்தாலும் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வி நீட் அன் என்ட்ரி. ஸோ அந்த இது இதுவுமே வந்து ஒரு இன்டெசிவ் கேண்டில் தான். ஓகேவா, ஸோ இங்கே வந்திருக்கிறதுமே ஒரு இன்டெசிவ் கேண்டில் தான். இந்த கேண்டில் பாருங்களேன், இதுவுமே வந்து ஒரு இன்டெசிவ் கேண்டில் தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து இங்கேருந்து எதர் அப் ஆர் டவுன் கண்டிப்பாக எதுவும் நடக்க போகுது. ஆனால் இது ஒரு இன்டெசிவ் கேண்டில் தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். டைமிங் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1 செகண்ட் தள்ளி போனால் கூட அதோட ப்ரீமியம் வேல்யூ வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 650 பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஒரு செகண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 655 போயிடும். நீங்கள் 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்க வேண்டிய இடத்துல 25 வைக்கணும். இப்போ நீங்கள் 25 வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் ஒரு லூசிங் ட்ரேட் எடுக்கிறப்போ அங்கே நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க 30 பாயிண்ட்ஸ்னு சொல்லி, அந்த 30 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன ஆகும், 5 பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட்டேஜில் இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த கரெக்டான ப்ரைஸில் எடுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா நான் பெருசாக கரெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்ல வரல. ஜஸ்ட் இந்த மாதிரி ஆயிரலாம் அப்படின்றதும் நான் யோசிச்சு தான் வச்சுருந்தேன். அதனால தான் நாங்கள் என்ட்ரி எடுக்கல. பட் வி ஹேவ் செல்லிங் ப்ரெஷர் ஹியர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே பிரேக் அவுட் கொடுத்தோன்னே பை பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. மார்க்கெட் கீழே வந்து அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தராக மேலே போயிடும். அதுக்காக தான் இந்த ஃபிளாக் பேட்டர்ன் எடுக்கிற ஒரு பாஸே. ஓகேங்களா, அதாவது வந்து அவங்களுக்கு என்னன்னா பையர்ஸ் உள்ள நிறைய அவங்க வாங்கணும், ஆனால் வந்து செல்லர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னா தே நீட் மோர் செல்லர்ஸ். கரெக்டாக சரி, நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல கம்மியான ப்ரைஸில் வந்து ஒருத்தன் வச்சுட்டு இருக்கிறான், யாரு ஸ்டாப் லாஸ் போட்டவன். ஸோ இங்கே பை பண்ணுவானா, இங்கே இதை பை பண்ணுவானா? கரெக்டுங்களா, இதைத்தானே அவன் பை பண்ணுவான், அதான் மேட்ரு. ஓகே, ஸோ மேலே வந்து ட்ராவல் ஆகுது. இதர் அப் ஆர் டவுன் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இந்த பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பாஸ் எடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதோட பிரேக் அவுட் கொடுக்குறப்போ இருக்கும். ஓகே, ஸோ இது மேலே பிரேக் அவுட் கொடுக்குது. மேலே பிரேக் அவுட் கொடுத்தா என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி தான். ஓகே ஓகே, மேலே தான் பிரேக் அவுட் கொடுக்குது, பார்ப்போம். சூப்பர்.
நம்ம என்ன பண்ணணும்? 49,500ஓட கால் ஆப்ஷன் எடுக்கணும். 49,500ஓட கால் ஆப்ஷன் இதுதான். ஓகே. எனக்கு அங்க எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ நான் என்ட்ரி எடுத்துருவேன். எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து எந்த ஒரு இதுவும் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேண்டியதில்லை. ஸோ ஆல் ஐ நீட் இஸ் அ பிரேக் அவுட். ஸோ டைம் வந்து 10:14. ஓகே, எடுத்தாச்சு. என்ட்ரி எடுத்துருவோம். ஆல் டு பி ஐம் கோயிங் ஃபார் சம் 150 குவான்டிட்டிஸ். நார்மலி எடுக்கிறேன். பை பண்ணியாச்சு. சிம்பிள். ஓகே, நம்ம பை ஆர்டர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஆர்டர் எங்க மேன்? பை ஆர்டர் ஆக்சுவலாக பை ஆர்டர் போட்டு இதுலேயே காட்டும். எனக்கு ஆல் ஐ நீட் இஸ் ஜஸ்ட் 30 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? நாட் 5. ஓகே, லெட்ஸ் எக்ஸிட் இட். ஓகே, எக்ஸிட் பண்ணிடுவோம். 635. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிட் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். கூல் மக்களே, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்மளோட பிரேக் அவுட் வேற லெவலில் இருந்துச்சா? ஸோ இந்த ஃபிளாக் பேட்டர்ன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ இட். நீங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நான் இது ஆக்சுவலாக வந்து வீடியோ போடணுன்ற பர்பஸ்க்காக போடல. ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங். நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு என்ட்ரிங் கிடைக்கல. சரி, ஓகே, ஃபிளாக் பேட்டர்னில் வந்துச்சு. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ பீப்புள் நோ. ஓகேவா? ஸோ அதனால தான் சரி 150 குவான்டிட்டி மட்டும் எடுத்தேன். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதர் வீடியோஸும் இருக்குது நம்ம சேனலில், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பை பை. ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.